3 துறை இருக்கு. அதனால அவர் விளையாட்டுத்துறையில் இருக்கிறதுனால விளையாட்டுத்தனமா பேசிட்டார். அதை நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. சரிங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசு ஆட்சியாளர்களை தான் சந்திச்சு பேச இயலும். சரி, இதுக்கு ஏன் திமுக சைலண்ட் மூட்ல இருக்கு? என்னுடைய பார்வை ஏன்னு சொன்னா, இப்படி ஆளுநர் இப்படி அறிக்கை வெளியிட்டு இருக்காரு, திமுக ஏன் சைலண்ட் மூட்ல இருக்கு? சார், திமுக சைலண்ட் மூட். அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணணும்? அவர் மீது வந்து மான நஷ்ட வழக்கு தொடுக்கணும். எனக்கு 100 கோடி கொடு, 200 கோடி கொடுன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு அவர் திமுக வந்து யார் மீது புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. யாரு? ஆமாங்க, திமுக. அப்ப ஆம்ஸ்டாங் படுகொலையில வந்து சபரீஷனுக்கு தொடர்புக்கு நான் புகார் கொடுத்தா எடுத்துக்குவாங்களா? எதுங்க? நீங்க இப்ப வந்து தாவேகாவுக்கு எதிராகவே பேசுறீங்க. அதனால கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஜனநாயக ஆட்சி நடக்கல. இப்ப நடக்கிறது வந்து ஜனநாயகத்து போர்வையை போத்திண்டு ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்குது. சரி, இப்ப விஜய் வந்து ஆள்றாரு. விஜய் தமிழனா? சொல்லுங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு? உலகெங்கும் பரவி வாழக்கூடிய குக்கு செய்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நம்முடைய அரசியல் நிலவரம் குறித்தும் நாட்டு நடப்பு குறித்தும் பேசுவதற்காக சிறப்பு விருந்தினர்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் முதலாமவர் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா தடா ரஹீம் அவர்கள் நம்மளோட இருந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. இன்னொருவர் நம்முடைய முனைவர் திரு காமாட்சி நாயுடு ஐயாவும் நம்மளோட இருந்திருக்காங்க. ஐயா வணக்கம். இருவருக்கும் வணக்கம். 2 பேர் நல்லா இருக்கீங்களா ஐயா? இப்போ ஐயா காமாட்சி நாயுடு ஐயா, இப்போ நீங்க வந்து இப்போ பாத்தீங்கன்னா சமீபமா 2 விஜயபாஸ்கரன் இணைஞ்ச போது அந்த விழாவில் பேசினாப்படி நம்மளோட அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொன்னாங்க, கரூரில் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. கரூர்ல அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய காவல்துறையும் சேர்ந்துதான் இந்த படுகொலை எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை அடிப்படையா வச்சுதான் ஆர்.எஸ். பாரதி உச்சநீதிமன்றத்துக்கே போனாங்க. இவங்க வந்து யார் இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களோ அவர்களே இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் வந்து அரசு பதவி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து சாட்சியை கலைக்கக்கூடிய விதத்துல இருக்குன்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கே போனாங்க. இப்ப அதுவும் வாபஸ் வாங்கிட்டு தான் சொல்றாங்க. இப்போ இது எப்படி பாக்குறீங்க? இது ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா? இது தேவைதானா இந்த பேச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது. தறி எடுத்தவன்லாம் தண்டல்காரம்பாங்க கிராமப்புறங்கள்ல. அப்படித்தான் இப்ப தாவேகா ஆட்சி இருக்கு. தலைமை எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. தலைமை சரியா இருந்தா தொண்டை அந்த மாதிரி பேச இயலாது. மேலே சரியில்லை. ஐயா சொன்னாங்கல்ல, இப்போ இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஐஜி டிஜிபியை போய் பார்க்க இயலைன்னு. அது உண்மைதான், 100க்கு 100 உண்மை. அதுக்கு என்ன பண்றாங்களோ ஒரு கமிட்டி போட்டிருக்காங்களாம். அந்த கமிட்டியில போய் அவர் டிஜிபி பேசணுமா, அவர் கொடுக்குற ரிப்போர்ட்டை அவங்க அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் சிஎம் கொண்டு போவாங்களாம். எப்படி? பொதுவாகவே எல்லா இதுலேயும் நான் பல முறை பார்த்துருக்கேங்க. எல்லா அமைச்சரும், அதாவது அண்ணா அமைச்சரான காலத்துலேயும் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சியிலையும் பார்த்துருக்கேன், ஜெயலலிதா ஆட்சியிலையும் பார்த்துருக்கேன். காலையில் வீட்டுக்கு போனால் யார் வந்து பேசிகிட்டு இருக்கான்னு கேட்டால் அவங்க இன்டெலிஜென்ட் வந்து பேசிகிட்டு இருக்காரு, உளவுத்துறை பேசிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் அவர் தான் போய் எல்லாம் விலைக்கு சொல்லிட்டு வருவார். அது அவ்வளவு ரகசியமான விஷயம். அதை வந்து வெளியே பொது வழிகளில் பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப தவறான. அதைத்தான் சொல்றேன். அதாவது இவங்க புதுசா வந்திருக்காங்க, ஆட்சிக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனா அதே சமயத்துல வந்து தேவையில்லாம இப்ப ஒவ்வொரு அவங்களுக்கு லாக்கான்னு எதுக்கு ஒதுக்குறாங்க? அவங்களுக்குள்ள அந்த இலாகாவை பாருங்க, பிரிச்சு கொடுத்து சரியான அந்தந்த அவங்களுடைய லாக்காவை அவங்க தான் பார்க்கணும். ஒரு கல்வித்துறை இலாக்காவில் போய் தொழில்துறை அமைச்சர் தலையிடுறதும், அதே மாதிரி வந்து நெடுஞ்சாலைத்துறையும் நீர்வழித்துறை அமைச்சர் வந்து தேவையில்லாமல் வந்து அரசுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணுற அளவுக்கு இது வந்து திமுகவுடைய சதியில தான் இந்த 41 பேர் அவங்க தான் கொன்னுபிட்டாங்க. இப்படியே பேசுறாரு பொதுப்பணித்துறை அமைச்சர். அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் நெடுஞ்சாலையும் அவருக்கான கண்ட்ரோலில் தான் இருக்கு. நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை, விளையாட்டுத்துறை, 3 துறை இருக்கு. அதனால அவர் விளையாட்டுத்துறையில் இருக்கிறதுனால விளையாட்டுத்தனமா பேசிட்டார். அதை நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது.
சரிங்களா? அமைச்சர் பேசுறது பெருசா எடுத்துக்கலாம். அப்ப நம்ம யார் பேசுறது? இல்லைங்க, இன்னைக்கு அவர் 2ஆம் இடத்துக்கு ஆனந்த் 2ஆம் இடமாங்கிறது அது ஏற்கனவே அங்க உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு. அது கட்சி பிரச்சனையா? நம்ம நாட்டு இல்ல அதுதான் கட்சி பிரச்சனை. கட்சி பிரச்சனையில இப்ப அவர் ஆனந்த் பேசுறாரா பாருங்க, பேசவே மாட்டாரு. ஆனந்த் எப்போதும் பேச மாட்டேங்கிறாரு. அவர் வந்து அவர் மட்டும் வராரு போறாரு அப்படிதான் ஆமா, இருக்காரு. அவர் தமிழை கடிச்சு தான் துப்புவாரு. அதனால அவர் தமிழ்ல பேச இயலாது பாவம். கூட்டின்னு வந்து ஆமா. இட்டுன்னு வந்து இட்டுன்னு ஆமா, அவர் அந்த மாதிரி. ஸோ இப்போ இவர் தான் பேசுறாரு. ஸோ இவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா பேசுறது எல்லாமே வந்து அரசுக்கு முதலமைச்சருக்கு கெட்ட பேரை உண்டு பண்ற அளவுக்கு பேசுறாரு. ம். இப்போ இதுல வந்து டெல்லி வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணுமானா எடுக்கணும். ஆனா டெல்லி வந்து கண்டும் காணாம இருக்குது. அவங்க என்ன கால்குலேஷன்ல இருக்காங்கங்கிறது இல்ல டெல்லி நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? இல்ல. டெல்லி தானே இப்போ சிபிஐ போனாச்சுன்னா சிபிஐ இல்ல விசாரிக்கணும். இவங்க மாநில சுயாட்சின்னு பேசக்கூடிய திமுக டெல்லி நடவடிக்கை எடுப்பாங்கன்னும் போது அதை கொஞ்சம் கிளியர் பண்ணீங்க. இல்ல இப்ப மாநில சுயாட்சின்னா இந்த அரசே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அப்ப யார் பண்ண முடியும் சார்? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க பண்ணா நான் பண்ணா மாநில சுயாட்சின்னு சொல்லி பேசலாம். இது அரசே பண்ணும்போது அப்ப அரசு வந்து யாரை கண்டிக்க முடியும்? மேல கண்டிக்கிறது டெல்லி அரசு தானே கண்டிக்க முடியும். ஒன்றிய அரசு தானே சார் கண்டிக்க முடியும். ஒன்றிய அரசினுடைய வேலைக்காரனா இங்க உட்காந்துருக்கக்கூடிய கவர்னர் வேணா கண்டிக்கலாம். அதை விட்டுவிட்டு நீங்க இதுல வந்து மாநில சுயாட்சிங்கிறது இப்ப எங்க கவர்னர் தான் அறிக்கை கொடுத்துட்டாரு. பொதுமக்கள் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்க வீட்டுல தண்ணி வரலையா, இல்ல கரண்ட் வரலையா, இல்ல தெருவுக்குள்ள லைட் எரியலையா, இல்ல திருட்டு போயிடுச்சா, நீங்க வந்து என்கிட்ட புகார் கொடுங்க, நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நடவடிக்கை இல்ல அது எடுக்கிறேன். வந்து முறையாகாது. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஆட்சியில இருக்கும்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசு ஆட்சியாளர்களை தான் சந்திச்சு பேச இயலும். சரி, இதுக்கு ஏன் திமுக சைலண்ட் மூட்ல இருக்கு? என்னுடைய பார்வை ஏன்னு சொன்னா இப்படி ஆளுநர் இப்படி அறிக்கை வெளியிட்டு இருக்காரு, திமுக ஏன் சைலண்ட் மூட்ல இருக்கு? சார் திமுக சைலண்ட் மூட் சுயாட்சின்னு வாய்கிழியே பேசுறதே திமுக தான். அதுதான் சொல்றேன், திமுக ஏன் சைலண்ட்ல இருக்கு? ஏற்கனவே இருந்த ஆளுநர் RN ரவிக்கும் போன அரசாங்கம் திமுக ஏங்க உங்களுக்கு இப்ப ஆளும் கட்சி தாவேக்கா இருக்குங்க. தாவேக்கா எனக்கும் பிடிக்காது. நம்ம பல விஷயங்கள விமர்சனம் பகிரங்கமா பண்றோம். திமுக ஏன் இந்த விஷயம் சைலண்ட் மூட்ல இருக்கு? இதுக்கு சொல்லுங்க பதில். திமுக சைலண்ட் மூட்ல இருக்குன்னா நாங்க ஆட்சி அதிகாரத்துல நீங்களும் பாஜக கூட கள்ள உறவுல இருக்கீங்க. நாங்க ஆட்சி அதிகாரத்துல இல்ல, நாங்க எதிர்கட்சியில தான் இருக்கோம். அதனால ஏழையின் சொல்லு இப்ப அம்பலம் ஏறாது. நாங்க ஆமா, இப்ப நாங்க வந்து ஆட்சியில இல்லையே. ஆட்சியில இருக்கும்போது சொன்னா தானே அது அம்பலம் ஏறும். நீங்க ஆட்சியில் இருந்தா இல்லைன்னா ஆட்சியில் இல்லைன்னா கூட எதிர்ப்பு பண்ணலையா? நீங்க எதிர்க்கவே இல்லையே. திமுக ஆளுநருடைய இந்த அறிக்கை பாத்தீங்கன்னா நம்மளை போன்ற நபர்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா திமுக வந்து இது பெரிய அரசியல் பண்ணிருக்கணும் இல்லையா? இது மாநில சுயாட்சிக்கு நேரடியா சமட்டி அடி கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா? ஏன் திமுக சைலண்ட் மூட்ல இருக்கு? ஏங்க நாங்க ஏதாவது சொல்ல உடனே கவர்னருக்கு எதிரா பேசிட்டாங்கன்னு சொல்லி எங்க மேல வழக்கு போடவா? இது என்னது தேவையில்லாத? இப்ப எது மேல யாரு மேல ஏதாவது நீங்க போய் ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா உடனே அந்த புகாரை வாங்கி எங்க மேல கேசரி எதடான்னு காத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து தாவேகா அரசு என்னன்னா திமுக மேல யார் புகார் கொடுத்தாலும் சரி உடனே எஃப்ஐஆர் போடு, உடனே கைது பண்ணு. ஏங்க அன்னைக்கு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவர் இப்போ ஒரு அமைச்சரே பேசுறாருன்னா அப்போ முதலமைச்சர் என்ன பண்ணணும்? அவர் மீது வந்து மான நஷ்ட வழக்கு தொடுக்கணும். எனக்கு 100 கோடி கொடு 200 கோடி கொடுன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு அவர் திமுக வந்து யார் மீது புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. யாரு? ஆமாங்க, திமுக அப்ப ஆம்ஸ்டாங் படுகொலையில வந்து சபரீஷனுக்கு தொடர்புக்கு நான் புகார் கொடுத்தா எடுத்துக்குவாங்களா? எதுங்க ஆம்ஸ்டாங் படுகொலையில விசாரணை பண்ணுவாங்கல்ல அவங்க. எதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? தாவேகா வந்து யார் மீது திமுக மீது யார் புகார் கொடுத்தா எடுத்துக்குவாங்க. ஆம்ஸ்டாங் படுகொலையில சபரீஷனுக்கு தொடர்பு இருக்கு, நான் புகார் கொடுத்தா எடுத்துட்டு உடனே விசாரணை. நீங்க புகார் கொடுத்தீங்கன்னா அதையும் ஏத்துக்கிட்டு அதுக்கும் போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு அவரையும் கைது பண்ணுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, புரியாம பேசாதீங்க. நீங்க இப்ப நீங்க இப்ப வந்து தாவேகாவுக்கு எதிராகவே பேசுறீங்க. அதனால கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஜனநாயக ஆட்சி நடக்கல. இப்ப நடக்கிறது வந்து ஜனநாயகத்து போர்வையை போத்திண்டு ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்குது. இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம் சார், இருங்க சார். ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு வந்து நீங்களே சொன்னீங்க இவங்கெல்லாம் புனிதமானவங்களா, இவங்க மேல சிபிஐ வழக்கெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்டவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து தான் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க.
அதே சமயத்துல ஒரு பேரம் எந்த விதமான ரெக்கார்ட்ஸும் இல்லாம 5 கோடி 35 கோடி கொடுக்குறேன், கை தூக்காம இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த எம்எல்ஏ தான் சொல்றாரே தவிர அவர் ஒரு புகாரை கொடுத்த உடனே அந்த புகாரின் அடிப்படையில எவ்வளவு பேர்த்த கைது அதெல்லாம் இல்ல அதெல்லாம் ஃபேக்ட்டுங்க. அது சும்மா இருங்க சார், இங்க ஆதாரமாவது பாவாடையாவது இங்க பாருங்க, இதெல்லாம் ஆதாரங்கிறது அரசுக்கு என்ன, இங்க பாருங்க அரசுக்கு ஆதாரம் தேவையில்லைங்க. கைது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க ஆதாரத்தையே தேடுவாங்க. நீங்க எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. எஃப்ஐஆர் போடாம அன்னைக்கு திருநாவுக்கரசை என்ன பண்ணாங்க, 32 மணி நேரம் லோலோன்னு அந்த வீட்டுக்காரம்மா வலைய விட்டு அதுக்கப்புறம் 32 மணி நேரம் கழிச்சு நீ ஒரு எஃப்ஐஆரை போடுற. ஏன் நீ முதலே எஃப்ஐஆரை போட்டு தூக்க வேண்டியதானே, இல்லை முதலே கைது பண்ண வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? இதெல்லாம் இந்த காவல்துறை உளுத்து போன காவல்துறை பண்றது எல்லாமே அந்த அரசுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணுது. அதுதான் திமுகவுக்கும் கெட்ட பேரு, அண்ணா திமுகவுக்கும் கெட்ட பேரு, இப்ப இருக்கக்கூடிய தாவேகாவுக்கும் கெட்ட பேரு. இது காவல்துறை அவங்களுடைய லேசினஸ். அவங்க என்ன செய்யணும், புகார் வாங்குறீங்களா, புகார் மேல எஃப்ஐஆர் போடு, யார் மேல எல்லாம் சந்தேகம்னு சொல்லியிருக்காங்கல்ல அவங்களையும் அதுல சேருங்க, சேர்த்துட்டு அவங்களையெல்லாம் எஃப்ஐஆர் கையில கொடுத்து எப்ப வாப்பான்னு கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணுங்க. விசாரணையில உண்மைன்னு தெரிஞ்சப்ப நீதிமன்றத்துல சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், அதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. நீதிமன்றத்துல அந்த குற்றத்தை நீ நிரூபிக்கணும். நிரூபிக்க தவறுனா அவங்க விடுதலை ஆயிடுவாங்க. நிரூபிப்பாங்க. அங்க கொண்டு போய் நீங்க உள்ள கைது பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க வெளியில வச்சிருந்தீங்கன்னா இவன் எல்லாத்தையும் கலைச்சிருவான் அப்படிங்கறதுனால உள்ள கைது பண்ணி போட்டிருக்காங்க. இது விசாரணை நடந்து அங்க நிரூபிக்கப்படலைன்னா நீங்க சொல்ற மாதிரி இவங்க மேல அது பேக்ஃபயர் ஆகும். ஆனா அங்க முகாந்திரம் நிறைய இருந்திருக்கு, அதனாலதான் இந்த அரசு நடந்திருக்கு. அதெல்லாம் இப்ப முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி இப்ப எல்லா ஊடகங்களும் பேச ஆரம்பிச்சிருச்சு. அவருவே குவாலிஃபைடு ஆளே இல்லை. அவருக்கு ஏற்கனவே அந்த எம்எல்ஏவுக்கு ஒன்றிய செயலாளருக்கு தான் கொடுத்த சீட்டு. கடைசியில இவரு அதிமுகல பணம் கட்டி அதிமுக இன்டர்வியூக்கு போய் அவருக்கு அந்த தொகுதி கொடுக்கலைன்னு உடனே அதுக்கப்புறம் தாவேகாவுக்கு அவர் பார்க்க வேண்டிய மாவட்ட செயலாளரை மற்றவங்களையும் பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர் சீட்டு வாங்கினாரு. பாவம், ஏற்கனவே அந்த ஒன்றிய செயலாளருக்கு தளபதியே அறிவிப்பாரு, முதலமைச்சரே அறிவிக்கிறாரு. அறிவிச்சதே அவர் வாயால அறிவிச்சதே இல்ல, தெரியாது. அதனாலதான் கொடுத்த வேண்டியதை கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கதை எடுக்கணும். நீ அவர் கேள்வி கேட்கறது என்ன, காசு நீங்க பேரம் பேசுனீங்களா, கொடுத்தீங்களா? நாங்க கொடுக்கல சார், நாங்க பேரம் பேசல சார். அப்ப கேங்க, கைது பண்றதுக்கு ஆதாரம் தேவையில்லைங்க. ஆதாரம் தேவையில்லை. கடந்த திமுக ஆட்சியில் சவுக்கு சங்கர் மீது எப்படி பொய்யான குற்றச்சாட்டு வச்சு கைது பண்ணாங்களோ, நம்ம ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்டு ஓனர் ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்டு பிளிக்ஸ் ஜெரால்டை எப்படி கைது பண்ணாங்களோ, இன்னும் பிற நபர்களை எங்க மீதெல்லாம் எப்படியெல்லாம் வழக்கு திமுக போட்டுச்சு, அதே மாதிரி போடலான்ட்டாரு. ஆட்சி எங்களுக்கு அது இருந்ததுன்னா விசாரணையிலையும் தெரியாதுங்க. நீதிமன்ற விசாரணையில தாங்க உண்மை தெரிய வரும். நீதிமன்றத்துலதான் தெரியும். அது வர நம்ம காத்திருந்துதான். இது உண்மையிலே தாவேக அரசு தங்கள் மீது இருக்கக்கூடிய குதிரை பேரத்து அந்த கரையை போக்குறதுக்கு இப்படி போட்டது உண்மைதான். இது 100% ஃபேக்ட். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு உயர் அதிகாரி என்கிட்ட சொல்லியிருக்காரு. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சம்பந்தப்பட்ட திருநாவுக்கரசு உட்பட இந்த கைது பண்ணியிருக்க நபர்கள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் திமுக எம்எல்ஏ பேசி விலை கொடுத்து வாங்குறோம்னு சொல்லி ஒரு பெரிய தொகை வாங்கியிருக்காங்க தாவேகா கிட்டேருந்து. கடைசியாக இவனுங்க எதுவுமே இவங்க கடைசியாக எதுவுமே செய்யலை. அப்படிங்கும்போது இப்போ இந்த நபர்களை பிடிச்சி அந்த காசை பிடுங்கணும். அப்போ வழக்கு போடு, எப்படி போடணும்னா இப்படி போட்டு தான் அப்படி வாங்கணும்னு அந்த காசை பறிக்கிறதுக்கு வேலை தான் போலீஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க நம்ம பழனிபாபாவோட தொடர்ச்சியா பயணம் பண்ணதுனால நிறைய சட்ட நுணுக்கங்களோட இல்ல உண்மையில சொல்றேன் நான். எனக்கு தெரிஞ்ச இல்ல தோசை பரட்டல, உண்மை அதான். திருநாவுக்கரசு உட்பட இவங்க ஒரு பெரிய தொகை பேசி சில எம்எல்ஏக்களை நாங்க தாவேகா தரப்புல இருந்து பேசி வாங்குறேன்னு சொல்லிட்டு அதுல முன்பணம் ஏதோ வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு இவங்க எதுவுமே செய்யலன்றதுனால அவங்களை பிடிச்சு அந்த பணத்தை பறிக்கணும். என்ன பண்றது? அப்போ இந்த மாதிரி எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசினாங்க. அப்படியா இருந்தா சாதாரணமா இப்ப ஒரு நீங்க சொல்ற மாதிரி நடந்திருந்தா நடக்கல, வேலை நடக்கல, பணத்தை கொடுப்பாங்க, வாங்கிட்டு எப்படி கொடுப்பாங்க? டீல் அப்படிதானே பேசியிருப்பாங்க. டீல் பேசுவாங்க. இது நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி டீல் நடக்கும்.
ஆனால் டீலில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் எப்படி திருப்பி கொடுப்பாங்க. இப்போ எங்கிட்டே கொடுக்குறாங்க, உங்ககிட்ட பேச சொல்லி அமௌண்ட் வாங்கிக்கிறேன், பேசவே இல்லை, எங்கிட்ட திருப்பி காசு வாங்கணும், இல்லை நான் உன்னை கேஸ் போடுவேன்னு சொல்ல முடியுமா? அப்போ என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு வழக்கை போட்டு உன்னை பாரு எப்படி நாசம் பண்றேன் பாரு நான் அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி நடந்த ஒரு கூத்து தான். இது ஒரு புதுமையான விஷயமா இருக்கு கண்ணு. இதுவரை என்னுடைய அந்த மூளைக்கு கூட எட்டாத, அறிவுக்கு எட்டாத ஒரு இதை வந்து திரு தடா ரஹீம் அவர்கள் சொல்றாங்க. ஏன்னா அவர் ஆமா அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா 100க்கு 100 உண்மையா இருக்கும். தடா ரஹீம் சொல்றாருன்னா 100க்கு 100. ஏன்னா திமுக ஆதரவா இருக்குல்ல, அதனால 100க்கு 100 உண்மையா இருக்குன்றாரு. இல்லைன்னு சொன்னா 100க்கு 100 பொய்ன்னு சொல்லுவாரு. நான் சொல்றது யதார்த்த விஷயம். நான் வந்த தகவல்கள் உயர் அதிகாரியா சொல்றாங்க, கதை இப்படிங்க, அதான் கதை இப்படி, அது அப்படி போய் விசாரிச்சு அவங்ககிட்ட காசு வாங்க முடியாது, இப்படி போட்டு வாங்குறாங்க, இதுதான் நடக்குது அப்படின்னு. இப்போ அதுல இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டார் விஜய், அதுக்கு முன்னாடில இருந்தே நீங்க கடுமையா எதிர்த்துட்டு இருக்கு. ஆமா, 2012 இருந்து எதிர்க்கிறேன். அப்படி படங்கள்ல குறிப்பா நீங்க வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டுறாரு, தீவிரவாதி, பயங்கரவாதியா, சமூக விரோதி மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சனம் பண்றீங்க. அது எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அதுல எப்படின்னா அவர் வந்து ஒரு கதாநாயகன் தான் அந்த படத்துல. அந்த கதாநாயகனை மட்டுமே நீங்க பேசுறீங்க, கூட நடித்த நடிகர்களையோ நடிகைகளையோ அல்லது இந்த இயக்குனரையோ யாரையும் அதை விமர்சனம் பண்ற மாதிரி தெரியல. அப்ப குறிப்பா விஜய் மட்டுமே நீங்க பேச வேண்டிய தேவை என்ன வந்ததுன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இல்ல, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வந்து இயக்குனரை ஏன் குறை சொல்ல, தயாரிப்பாளர் ஏன் குறை சொல்ல அப்படின்னா, மாஸ் ஹீரோக்கள் இருக்காங்கல்ல, இவங்க தான் செலக்ட் பண்றாங்க. ஹீரோயின் யாரு, அந்த டீமே அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. ஆமா, உண்மைதானே. இப்போ விஜய் கிட்ட போய் நீங்க, இப்போ அஜித் கிட்ட போய் ஒரு கதை சொல்லிட்டீங்கன்னா, யாரு ஹீரோயின், யாரு இசையமைப்பாளர், யாரு ப்ரொடியூசர், அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது புதுசாக போகிற ஹீரோக்கோனா கதை இயக்குனர் சொல்கிற மாதிரி நடிக்கிறாங்க, அது வேறு விஷயம். பெரும்பாலும் இந்த மாஸ் ஹீரோக்கள் இவங்க தான். அப்போ இவங்ககிட்ட கதை சொல்லும்போது இது ஒரு சமூகத்துக்கு எதிராக நான் எப்படி நடிப்பேன் அப்படின்னு கேள்வி எழுப்பி இவர் வந்து தவிர்த்திருக்கலாம் இல்லையா? இப்போ தவிர்க்கல இல்லை. இப்போ துப்பாக்கின்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கங்கே சிலிப்பர் செல்லு இருக்காங்க, செருப்புகளில் வேலை செய்வாங்க, துணிகளில் வேலை செய்யும், இப்படி வந்து கான்செப்டை கொண்டு வராரு. இப்போ ஏற்கனவே வந்து முஸ்லீம்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாமே பின்தங்கிய நிலையில் இருக்காங்க. சர்க்காரியா கமிஷன் கூட என்ன சொல்லுது, அதாவது மலைவாழ், அதாவது தலித்து மலைவாழ் மக்களை விட பின்தங்கிய நிலையில் தான் இஸ்லாமிய. சர்க்காரியா கமிஷன் சொன்னது எந்த வருஷங்க? இப்போ இப்ப எந்த முஸ்லீம் எல்லாம் பிசினஸ்ல போய் நல்லா துட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒண்ணு வேணா சார், பாரிஸ்ல இருந்து பூக்கடவுலையும் எடுங்க, எத்தனை முஸ்லீம் கடை இருக்கு, எல்லாமே வியாபாரம் தான். நல்ல வியாபாரம் பண்றீங்க, கொளுத்த பணக்காரனா இருக்கீங்க சார். இருங்க சார், இங்க இருங்க சார். எல்லாமே சென்னையில எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் முஸ்லீம் வச்சிருக்காங்க, எத்தனை இன்னொரு பல்கலைக்கழகங்கள் இருக்கு முஸ்லீம். சும்மா இருங்க. அதே முஸ்லீம்ல எல்லா ஜாதியிலையும் பணக்காரங்க வந்து கம்மியா இருக்காங்க, ஏழைகள் தான் அதிகமா இருக்காங்க. அப்ப சர்க்காரியா கமிஷனே இவர் தூக்கி குப்பையில போடுங்கட்டாரு. அப்ப இவர் திமுக ஆதரவா இல்ல. சர்க்காரியா கமிஷன் சொன்ன ஆண்டு எந்த ஆண்டு? அந்த சூழ்நிலை என்ன 7ஆம் நூற்றாண்டுல சொன்னாங்க, 8ஆம் நூற்றாண்டுல சொன்னாங்க, 20வது நூற்றாண்டுல சொன்னதுங்க, 21ஆம் நூற்றாண்டுல சொன்னதுதான். 21ஆம் நூற்றாண்டுல 20வது இல்ல 2000 சொல்லுங்க, 2012 எத்தனாவது நூற்றாண்டுன்னு சொல்லுங்க. ஆமா, 2012 அவர் சர்க்கார் எம்ஜிஆர் பீரியடுங்க. அது எம்ஜிஆர் பீரியட் என்ன 2012 எம்ஜிஆர் ஏங்க, எம்ஜிஆர் 2012 சும்மா கடங்க. நான் என்ன சொல்றேன், அதாவது அந்த நிலையில இருக்காங்க. ஆனா திரைப்படங்கள்ல இப்படி காட்டும் போது அப்போ ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு துணி கட்டைக்கு போகுது, முஸ்லீமை பார்த்தா வாங்குமா? ஏன்னா இங்க வந்து சினிமாவை பார்த்துட்டு போற ஜனம் இல்லை, புரியுங்களா? சினிமாவை பார்த்துட்டு இல்ல சினிமாவை பார்த்துட்டு போயிருந்தேன்னா எம்ஜிஆர் முதல்வராக இருக்க மாட்டாரு, விஜய் இன்னைக்கு முதல்வராக இருக்க மாட்டாரு, இருக்கா இல்லையா? அப்போ நீ என்னை வில்லனா காட்டிட்டு அப்போ நீ எப்படி வந்து திரைப்படம் எடுக்கலாம் அப்படின்னு போது 2012 நாங்கள் எதிர்க்கிறோம். பீஸ்ட் படத்தையும் எதிர்த்தோம், இப்போ ஜனநாயகம் படத்துக்கும் எதிர்க்கக்கூடிய நபர்களாக தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு, நல்லாட்சி செஞ்சாருன்னா நல்லதுன்னு சொல்லுவோம், அயோக்கியத்தனம் பண்ணாருன்னா அயோக்கியன்னு சொல்லுவோம். இவருடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் ஜனநாயகம் படமே இன்னும் ரிலீஸ் ஆகல.
அதாவது ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிருக்கணும்ல, ஆமா. ஏன் ரிலீஸ் ஆகல? திரு தடா ரஹீம் அவர்களுடைய பேச்சை கேட்டு முதலமைச்சர் அதை அப்படியே கடப்புல போட்டாரு. எங்க கடைசியில அவரை தூக்கி எங்க போட்டுட்டாரு? அந்த ப்ரொடியூசரை தூக்கி டெல்லி பிரதிநிதியா போட்டுட்டாரு. அப்ப நான் கூட அவரை வச்சு ஒரு படம் தயார் பண்ணியிருந்தா நானும் ஒரு முதலமைச்சரா வந்திருக்கலாம் இல்லையா? முதலமைச்சர் வந்து இவ்வளவு கேலி பண்ணலைங்க. ஒரு படம் தயாரி பண்ண அவர் வந்து நேட்டிவ் ஆஃப் ஆந்திரா, அவருக்கு இங்கே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து எப்படிங்க டெல்லி பிரதிநிதியா போவாரு? அதுக்கு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவரை போடணும். ஒரு தார்மீக ரீதியில நீங்க கேக்குறீங்க. இதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் அடிப்படையில வச்சு கேக்குறாங்க. தமிழ்நாட்டு ஏங்க நீங்க எதுக்கு சீமான் எதுக்கு இங்க கொண்டு வர்றீங்க? நீங்க சொன்ன இங்க பாருங்க, நீங்க எதுக்கு அவரை நியமனம் பண்ணது கோபப்படுறீங்க? ஆந்திராவை பூர்வீகமா கொண்டவரை வந்து நியமனம் பண்ணிட்டாங்கன்றீங்க. அப்படித்தானே இப்ப இது நம்ம பேசுறதும் தமிழ்நாட்டை தமிழர் ஆகணும், மற்ற அமைச்சர்களுக்கு நம்ம மற்ற மொழியை பேசுறது சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது கடுமையான எதிர்வினை எதிர்கொண்டாரு. சரி, இப்ப விஜய் வந்து ஆள்றாரு. விஜய் தமிழனா? சொல்லுங்க. அவரு அவங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு? தமிழன் என்று கண்டுபிடிப்பதற்கு என்ன அளவுகோல் அப்படின்னு ஒரு அத உங்க அவர்கிட்ட தான் சீமான்ட்ட தான் கேட்கணும். தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழர்னு சொல்றாங்க. ஆமா, சரிங்களா? இப்ப நீங்க வந்து எல்லாருக்கும் ஒரு தாய்மொழி இருக்கு நிச்சயமா. அப்படி தமிழை தாய்மொழியாக கொண்டவர் தமிழர்கள் அப்படின்னு அவங்க வரையறுத்தாங்க. அது கடுமையான விமர்சனம். இப்ப கொஞ்சம் அடங்கி இருக்குது. ஆனா ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு 10 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா எந்த செய்தியாளர்கிட்ட போனாலும் என்ன ஒரு பேட்டி நோக்கம் என்ன தமிழர் அப்படின்னு எப்படி வரையறை செய்றீங்க? இப்போ நீங்க வந்து கோயம்புத்தூர்லயோ ஒரு மாநாடு போட்டாங்க, ரெட்டியார்கள் மாநாடா என்ன ஞாபகம் இல்லை எனக்கு. அதுல ஒருத்தர் பேசினாரு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்து தெலுங்கர்கள்னா கோயம்புத்தூரே இல்லைங்கோ, நாங்க தான் முழுமைக்கும் அப்படின்லாம் பேசுனதெல்லாம் இருக்கு. நாங்க தமிழ்நாட்டுல 30% பேர் இருக்கிறோம், எங்களுக்கு இதுக்கு உண்டான அடிப்படை எங்களுக்கு வசதிகள் செஞ்சு தரணும், எங்கள் மொழியிலேயே எங்கள் பள்ளி கல்வி நாங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும்லாம் பேசுறாங்க. இதையே வந்து ஒரு ஆந்திராவிலயோ கர்நாடகாவிலயோ கேரளாவிலயோ போய் பேச முடியுமா? போய் பேசியா? உனக்கு தம்பு இருந்தா தராணி இருந்தா போய் பேசு. தமிழ்நாட்டுல இங்க இது மொழி சிறுபான்மை, இவங்க மத சிறுபான்மை, நாங்க மொழி சிறுபான்மை. மொழி சிறுபான்மைக்கும் மத சிறுபான்மைக்கும் சிலது செய்யணும்னு சொல்லி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே இருக்கு. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். அது எல்லா மாநிலத்தையும் கேட்கணும். ஊன்னா ஆந்திராவை கேளு, ஓன்னா உடனே கேரளாவை கேளு. என்ன வருது? நீங்க என்ன சொல்லணும்? நாங்க தெரிஞ்சதால சொல்லணும், தமிழர்னு சொல்லணும். இங்க பாருங்க, இருங்க. மொழி சார்ந்தா நீங்க இருக்கணும். அதுதான் இப்ப ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய எத்தனை நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு அப்ப பூர்வீகமா இருக்கிறாங்கன்னா இங்க பறையக்கூடியது மட்டும்தான் தமிழர்களா இருக்க முடியும். மற்றவங்க எல்லாம் வந்தேரிகள் தான், புரிஞ்சுக்கோங்க. வந்தேரின்னு தான் சொல்வாரு அவரு, மாப்பிள்ளாதான் பேசுவாரு. சீமானோ நாம் தமிழர் கட்சியோ தமிழ் தேசிய கொள்கையோ இங்க வந்து பிற மொழியாளர்கள் வாழவே கூடாதுன்னு சொன்னா நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா நான் வந்து ஒரு ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பாரு அவரு. இல்ல 4 தலைமுறையா வந்து நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன், எப்படி நீங்க சொல்லலாம்னு கேட்கலாம். அவர் அப்படி சொல்ல, நீங்க தெலுங்குன்னா தெலுங்குன்னு சொல்லுங்க. இப்ப நான் உருது முஸ்லீம், நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உருது முஸ்லீம் அப்படிதான், புரியுதுங்களா? அப்படிதான் சொல்றோம். அப்போ சீமான் வந்து உருது முஸ்லீம் தமிழ்நாட்டிலே வாழக்கூடாதுன்னு சொன்னா நானும் சீமானை எதிர்ப்பேன், அது வேற விஷயம், புரியுதுங்களா? அப்போ உருது முஸ்லீம் வந்து இல்லை நான் தமிழன்னு சொன்னா அப்போ என் மொழியை வந்து அழிச்சிட்டு நான் இன்னொரு மொழியை ஆதரிக்கிற மாதிரி ஆகும். இருக்கா இல்லைங்களா? இல்ல தாயை மாற்றுவதும் மொழியை மாற்றுவதும் ஒண்ணு, அது மாற்றக்கூடாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா தெலுங்கு, ஆமா நான் தெலுங்குன்னு சொல்ல மாட்டேன்றீங்களா? இதுதான் சீமானுடைய கேள்வி. ஆமா நான் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நான் 10 தலைமுறையா 100 தலைமுறையா நான் வாழ்றேன்னு சொல்லுங்க, இது எங்க மண்ணுன்னு கூட சொல்லுங்க. இல்ல இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா சென்னை வந்து தெலுங்கருடைய பூர்வீகம் தான், ஆந்திராவுடைய இதுதான். ஏன்னா அந்த திருப்பதி கொடுத்துட்டு சென்னையை எடுத்துக்கிட்டு தானே, புரியுதுங்களா? இப்போ சென்னை, ஆமாம், இப்போ நீங்கள் 90 வாக்குலலாம் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தெலுங்கர் தான் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து வீடு வாங்கி ஒரு பரவலாக இருக்காங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அம்ஜிகிற இந்த பக்கம் இருக்குல்ல, அரும்பாக்கம் அம்ஜிகிற இந்த சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாயுடு, அந்த இது காரு, இந்த காரு, அந்த காரு, என்னென்ன ஃபுல்லாக அப்படி தான் இருப்பாங்க. இவங்க தான் தேர்தலே நிற்பாங்க, திமுகவே வேட்பாளராக இருப்பாங்க, அதிமுக வேட்பாளராக இருப்பாங்க. எப்படி இன்னைக்கு வந்து கொங்கு மண்டலம்னு சொல்லிட்டு
அங்கே யார் இருந்தாலும் கவுண்டரை தான் நிப்பாட்டுறாங்க பாருங்க, எந்த கட்சி இருந்தாலும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து அப்படி அது ஒரு பெரிய கேந்திரம். இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாமே இங்கே குடிபெயர்ந்து இங்கே சென்னை வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. முன்னாடி அப்படி தான் இருந்தது. பாவம், நீங்கள் கேட்குற கேள்வியே ஆமாம் நான் தெலுங்கர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 100 வருஷமா வாழக்கூடியன்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். நான் தமிழே சொல்லுவேன். ஏங்க நாங்கள் கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க நாங்கள் போய் தெலுங்குன்னு எப்படி சொல்ல முடியும்? தாய்மொழியே கேட்கறாரு. தாய்மொழி தான், தாய்மொழி எப்படி? நாங்க தமிழ் தமிழ்ல இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் தெலுங்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. அது சான்ஸ்கிரிட் மிக்ஸ் ஆனதுனாலதான் வருது. அது மிக்ஸ் ஆகி வந்தே கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் ஆச்சுங்கிறான். 800 ஆண்டுகளா சான்ஸ்கிரிட் தமிழ்ல கலந்து வந்து 800 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து தமிழும் மலையாளமும் கன்னடமும் தெலுங்கும் எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான். அப்படி இருக்கும்போது அது யாரு? அதைத்தான் நாங்க சொல்றோம், எங்க தாய்மொழி தமிழ், நாங்க தமிழ் தாய்க்கு பிறந்த புதல்வர்கள். இப்போ இன்னொரு கேள்வியா, இப்ப நீங்க வந்து தடாரகிட்ட ஒரு கேள்வி இருக்குது. நீங்க தொடர்ச்சியா நாம் தமிழ் கட்சியோட பயணிச்சிருக்கீங்க, நிறைய மேடைகள்ல பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆனா தேர்தல் வந்த போது ஏன் நீங்க வந்து அந்த கட்சியோட இல்ல? இப்ப 26 தேர்தல்ல கூட நீங்க அதுக்கு முன்னாடி வரைக்குமே கூட நிறைய மேடைகள்ல நானே கூட பார்த்துருக்கிறேன். ஆனா நீங்க அந்த அந்த இணக்கம் ஏன் என்ன ஆச்சு, ஏன் பிரிஞ்சீங்க அப்படின்னு? பிரிஞ்சதால நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியும். நீங்க அந்த கட்சியில இருந்திருக்கீங்க ஒரு காலத்துல. சேர்க்கவும் மாட்டேன் சேரவும் மாட்டேன். எப்படி? சேர்க்கவும் மாட்டேன் சேரவும் மாட்டேன். அப்போ அவங்க வந்து பிற அமைப்புகளை சேர்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இல்லை அதான் சொல்றேன், பிற அமைப்புகளை அந்த கொள்கை ரீதியா ஒற்றை கொள்கை உள்ள நபர்களை கூட அவங்க சேர்க்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது நாம தேர்தலில் போய் நாங்கள் சேர்ந்து பயணிக்க முடியாது இல்லைங்களா? அப்போ மற்ற நேரங்களில் அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டங்களை நமக்கு தொடர்ந்து அவருக்கு ஆதரவிச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போது தேர்தல்னு வரும்போது எங்களுடைய அரசியல் ஒன்று இருக்குது, ஒரு கட்டமைப்பு இருக்குது, கட்சி இருக்குது. அப்போ அவங்க வந்து தேர்தலில் ஏதாவது செய்யணும், யாருன்னா ஆதரிக்கணும் இல்லை யாருன்னா எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது இல்லையா அரசியலில். அப்படின்போது என்ன முடிவுன்னும் போது அப்போது நாம் தமிழ் கட்சி அப்படின்னா அவங்க அழைக்கவும் மாட்டேன்ட்டாங்க. அப்படின்போது அலையாமல் நம்ம போய் ஆதரவு கொடுத்து வேஸ்ட்டாக போயிடுவோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நாம் வந்து போகவும் முடியாது, இருக்க முடியாது. அப்படிங்கும்போது அதுக்கு அதே நேரத்தில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ் தேசிய அந்த சித்தாந்த நம்மளுடைய பாபா கூட இருந்ததுனால நம்ம அந்த உறவு வந்து பெண்ணுன்றது நம்ம வேல்முருகன் தலைமையில் கூட்டமைப்பாக இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு ஆதரித்து இது பண்ணணும். நம்ம இந்த திமுக ஆதரிக்கணும், அண்ணா திமுக ஆதரிக்கணும், இந்த கூத்தாடிகளை ஆதரிக்கணும், இப்படியெல்லாம் நமக்கு வந்து ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும். இப்போ விஜய் கூட போயிருந்தால் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும், வேண்டான்னு தூக்கி வீசியாச்சு. இப்போ திமுக அதிமுக இல்லை வேண்டாம் அப்படின்னாச்சு. அப்போ அதே நேரத்தில் அரசியல் பிரதிநிதித்துவத்தை நாம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு போராளி குழு கூட இருக்கணுன்றதுக்காக தான் வேல்முருகன் கூட போனோம். அதே சீமானண்ணன் வந்து வாங்க நம்ம தேர்தலில் வாங்க எங்களுக்கு ஆதரிங்க அப்படின்னு கேட்டிருந்தா கூட நான் போயிட்டு இருப்பேன், அது வேற விஷயம். அதான் முன்னும். ஆமாம். அதே நேரத்தில் நட்பு உறவு என்பது இருக்குது. இப்போ கூட என் பையன் கல்யாணத்துக்கு அண்ணனுக்கு தெரியும், அவரும் வந்தார், அண்ணனும் வந்தார், எல்லாம் வந்தாங்க. அதெல்லாம் ஒன்று. ஆமாம் ஆமாம், நட்பு இருக்குது.